ஹலோ கைஸ், மிஸ் யூ ஆல். ஸோ இன்றைக்கி நான் வந்து கிராணியோடைய லாஸ்ட் எஸ்கேப். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராணியில் எஸ்கேப்பே இல்லை. அதுவுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், டோர் எஸ்கேப். நான் வந்து நேற்று தான் அதை வந்து போடலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டால் அது வந்து சீவர் எஸ்கேப்பாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறது, அதெல்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஸோ அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, நான் அப்படியே வந்து கிராணி இந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, பட்டுன்னு எல்லாத்தையும் பண்ண போனேன். அதாவது ரொம்ப உங்களை வந்து வச்சு கடுப்பேற்றணுங்கிற எண்ணம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன். அதனால இப்படி நான் வந்து சருபுருன்னு ஓடுறேன். ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் இந்த ரூம்குள்ளே வந்தேன்னு வைங்களேன். இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீல் இருக்குது. வீல் ப்ளே ஹவுஸ் வீலு. ஸோ அது இருக்குது. ஸோ அப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் ட்ராப் இருக்குது. ஃப்ரீசிங் ட்ராப் எனக்கு செட் ஆகுமானே தெரில. நான் இதுக்கு முன்னாடி ஃப்ரீசிங் ட்ராப் யூஸ் பண்ணேன்னா இல்லை ஃப்ரீசிங் ட்ராப்பு நான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தெரிலப்பா. கார் கீ இந்த இடத்துல இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்து வச்சது தான். ஸோ கார் கீயை வந்து எடுத்துகிட்டு நான் போய் காருக்குள்ளே போட்டுறேன். ஓகே, காருக்குள்ளே போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேமர் கிடச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து காருக்குள்ளே ஹேமர் கிடைக்கிது. மற்றபடி எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, எனக்கு வந்து மேக்ஸிமம் வாட்டர் மிலான் கிடைக்கும், இல்லைன்னா வந்து தர்பூசணி கிடைக்கும். இது ரெண்டுமே ஒன்று தானே? ஆமாம், ரெண்டுமே ஒன்று தான். அதை விட்டால் வெப்பன் கீ கிடைக்கும். அவ்வளோதான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் எனக்கு வந்து ஹேமர் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணேன். அது விழுகும்போது உண்மையாக நான் அடக்கணும் முடிச்சவங்க. ஏங்க, இது வந்து என்ஜின் பாட்டில் கார் எஸ்கேப்பு. நம்ம அதை ஆல்ரெடி பண்ணி பல மாதம் ஆகுது. இப்போ கொடுக்குறானுங்க பாருங்கள். ஓகே, நான் ஏன் இப்போ இந்த இடத்துல சவுண்டு போட்டேன்னா, இந்த இடத்துக்கு கிராணி வரும்போது நான் அப்படியே மேலே போயிட்டு அந்த மேலே இருக்கும் பார்த்தீங்களா பலகை. ஸோ அதாவது அந்த தொட்டி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல போய் என்ன இருக்குதுன்னு நான் வந்து பார்த்துருவேன். ஓகே, எனக்கு இந்த கிளவியை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஒரு ரைம் ஞாபகம் வந்தீங்க. கிளவியோடைய சொட்டை மண்டையை பற்றி. அடிச்சா மொட்டை, அதுவா விழுந்தா சொட்டை. எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியல. கிளவியோடைய மண்டை சொட்டை மண்டையா இல்லை மொட்டை மண்டையா? எனக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. ஏன்னா எனக்கு பார்க்குறது அப்படி தான் தெரியுது. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அது என்ன நினச்சி டெவலப்பர் வாயம் உருவாக்குனானே தெரியல. இவ்வளோ கேவலமாக உருவாக்கியிருக்கான் அந்த கிராணியோடைய தலையை. முடியலைங்க என்னால். ஓகே, நான் அப்படியே மேலே வந்துட்டேன். ஸோ இப்போ என்னன்னா, இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நம்ம இதுக்கு மேலே இந்த கேமில் எஸ்கேப்பே கிடையாது. வேணால் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணால், புதுசாக ஏதாவது ஒரு எஸ்கேப் வந்துச்சு அப்படின்னா பண்ணலாம். இப்போது அடுத்து என்னென்னா, அடுத்து வந்து கிராணி 2 இருக்குது. 2ல் 2 பேர் இருப்பாங்க. 2 பேர்னு சொன்னோடனே எனக்கு பயங்கரமாக அடி விழுன்னு நினைக்காதீங்க. கிராணி 2ல் யார் இருப்பான்னா கிழவன் இருப்பான். ஓகேவா? ஸோ அடுத்து அவனுக்கு தான் இருக்குது சங்கு. ஸோ அவனையும் போட்டு அடித்து துவைக்க வேண்டியது தான். ஓகே, இந்த வேலை வச்சுக்கிட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு எப்படி சொல்கிறது, அது இருங்க மக்களை, இந்த கிளவி போயிட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட 4-5 மண்டை மசூர் இருக்குது. அவ்வளோதான். அதை விட்டாக எனக்கு எதுவுமே இல்லை. வடிவேல் காமெடி வர மாதிரி தான் இருக்கும். பேய்க்கு வயசாகுமா ஆகாது, மண்டை மசூர் கொட்டுமா கொட்டாத அப்படின்னு பார்த்தா முடி கொட்டுதுங்க பேய்க்கு. அப்படி தான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா பாருது அப்படி தான் இருக்குது. ஓகே, கிராணி வந்த வழியாகவே போயிட்டா. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பிளாங்க்கு தேவை. ஸோ நான் எதுக்கும் சேர்ந்து அந்த ஒரு ரிங்கு, ஆக்சுவலி அது ரிங்கு கிடையாது. ஓகே, இங்கே மீட் இருக்குது. இது நம்மளுக்கு தேவைப்படாது. அடப்பாங்களா ஏங்க, இந்த மீட் எனக்கு தேவைப்படாது. கன்று இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இந்த மீட்டெல்லாம் தேவைப்படாது. நான் அப்படியே இந்த சைடுக்கு போகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, சேஃப் கீ இருக்குது. ஸோ மேபி சேஃப்குள்ளே நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, மேக்ஸிமம் அந்த கட்டை இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் கிடைக்கும். பார்ப்போம். ஓகே, நான் இப்போ போட்ட சவுண்டுக்கு ஆக்சுவலி கிராணி வருவான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் வரலை. ஸோ அதனால் நானே அப்படியே வெளியே வந்துட்டேன். ஓகே இப்போ ஆக்சுவலி இந்த பலகையில் இருந்தால் மட்டும் சவுண்டு கேட்கல. ஆனால் காலடி சத்தம் கேட்டுச்சு. பார்த்தீங்கன்னா கிராணி வரா கட்டை எடுத்துக்கிட்டு இந்த வாட்டா கிராணி. ஓகே, நம்ம ஊர் பேரெல்லாம் அப்படியே சலக்கை கட்டி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து நைட்டி போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து வெளிநாட்டு பேய். ஓகேவா, ஃபாரின் பேய். ஸோ ஃபாரின் பேயெல்லாம் நைட்டியோடு தான் சுற்றும். ஏங்க, நம்ம ஊர் பேயெல்லாம் சலக்கட்டி சுற்றிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. கமலான்னு ஒரு கேம் இருக்குல்ல, ஸோ அதையும் நான் கூடிய சீக்கிரம் ப்ளே பண்ணி போடுறேன். என்ன அந்த கேம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடய மொபைலில். நான் ஃபுல் பிரைட்னஸ் போட்டுக்கிட்டு நான் அந்த கேம் ப்ளே பண்ணேன்னு வைங்களேன், கண்டிப்பாக என் கண் அப்படியே அவிஞ்சு போயிடும்.
எனக்கு ஆக்சுவலி என்னோடய கண் ஆக்சுவலி ரொம்ப எப்படி சொல்கிறது, என் கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அது வந்து ரொம்ப பிரைட்டான லைட்ஸ் எல்லாம் அது வந்து எப்படி சொல்கிறது அக்செப்ட் பண்ண, அது ரொம்ப சென்சிட்டிவ் என்னுடைய கண். ஸோ நானே வந்து யூவி லைட் ப்ரொடெக்ஷன் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வேறு கமலால் எப்படி சொல்கிறது ரொம்ப டார்க்காக இருக்கனால யூவி லைட் ரொம்ப என் கண் வந்து ஏற்றுக்காது. ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் அந்த கேமை ப்ளே பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய ஃபோனில் எப்படின்னா அது ஏதோ ஒரு பக்கு மாதிரி, பக்கு அது என்ன அளவுன்னு தெரியல, அந்தளவுக்கு எனக்கு அந்த எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி தான் அந்த வீடியோ வந்து வருது. ஐ மீன் கேம் ஸ்டக் ஆகலை, அதுக்கு பதிலாக அந்த வீடியோ கிளிப்பு ஸ்டக் ஆகுது. அது ஏதோ பக்கா இல்லை ஃபோனில் பக்கா இல்லை என்ன பக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ரோ இந்த செட்டிங் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏதாவது செட்டிங் பிரச்சனையா, இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணுற ரெக்கார்டரோடைய பிரச்சனையா, என்ன பிரச்சனைன்னு எனக்கே சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஓகே, அந்த ரிங் இருக்குது. ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ அப்படி இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல சர்ரு நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே நீங்கள் வந்து ரொம்ப நேரத்துக்குன்னா இந்த வீடியோவை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், அதுவுமே நல்லது. அப்படி ஓடு தான். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு, அதுவும் இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஃப்ளாஷ் மாதிரி போகிறேன் நான் இப்போ. ஓகே, நான் அப்படியே மேலே போயிட்டேன். மேலே என்ன இருக்குன்னு பார்த்தா எனக்கு ஆக்சுவலி வெப்பன் கீ இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கல. நான் பொதுவாகலாம் கிரைண்டிங் ப்ளே பண்ணேன்னு வைங்களேன், வெப்பன் கீ வந்து ஈஸியாகவே கிடைச்சிடும். ஆனால் இந்த வாட்டி கிடைக்கல. ஓகே, இங்கே ஆனால் ஒரு ட்ராயில் கூட ஒரு இலவும் வைக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம வந்து இந்த வீட்டை அப்படியே சுற்றி முற்றி பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா ஒரே ஒரு ஆப்ஷன், சீவர். எனக்கு இதாக கடுப்பாகுது. கிராணியாச்சும் பரவாயில்ல, சவுண்டு போட்டு நம்ம வந்து கலாய்க்கலாம், அவன் வந்து சவுண்டுக்கு வந்துடுவான். ஆனால் அந்த ஸ்பைடருடைய பேட்டர்னுக்கே அது எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது அது கெஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்படி தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதுதான் இருக்கிறது ஒரே காண்டு. அதே மாதிரி தான் அதோடைய ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வரும் பாருங்க, அடி வயிறெல்லாம் எனக்கு வந்து கலங்கும் பா. ஓகே, கேஸ் ஒன்று அந்த இடத்துல இருக்குது. ஐ மீன் கேஸ் கேனு. ஓகே, கிளவி இந்த அம்மாவா. ஓகே, இது ஆக்சுவலி உயிரோடு தான் இருக்குது. நம்ம ரிலீஸ் பண்ணனால இது வந்து எழுந்திரிச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய சொந்த பொண்ணை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கா. இப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கேம்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இது ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு கேம் தான். ஸோ அந்த கேமில் எப்படின்னா ஒரு ஜெர்மன்ல இத்தாலி ஏதோ ஒரு நாட்டில் ஒரு ஓல்டு விமன், அதாவது இந்த கிழவி மாதிரிலாம் கிடையாது. இந்த கிழவியாச்சும் ஒரு சைக்கோ, ஓகேவா. அந்த கிழவி என்னென்னா இந்த டார்க் மேஜிக் அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணி டார்க் மேஜிக்காக பல பேரை வந்து பலி கொடுத்தா அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் வேணும் ஒரு வீடியோ பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஐ மீன் ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, ஏதோ ஒன்று ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸை எடுத்து உருவாக்கப்பட்ட கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும் ஒரு டைட்டில் போட்டு பண்ணலாமான்னு பார்க்குறேன். நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நான் அப்படி கீழே வந்துட்டு ஏன் பிறகு கீழே வந்தேன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேல் வழியை போனால் கிராணி அம்மா ஏங்க நீங்கள் பார்த்தீங்களா, சவுண்டு வச்சு தான் நான் வந்து கண்டே பிடிச்சேன். இல்லைன்னா அவ்வளோதான் செஞ்சு விட்டுருவாப்பா அவள். அதாவது அந்த கலருக்கு அவ்வளோ நைட்டி கலருக்கும் அதுக்கும் பயங்கரமாக சனிக் ஆகுதுங்க. ஓகே, அவன் மேலே போயிட்டா. இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, செம்ம ஜம்ஸ்கேர் அது. ஓகே, நான் அது வழியாக போனால் திரும்ப மாட்டிப்பேன்னு சொன்னான், இது வழியாக போயிடுறேன். ஓகே, இதுக்கு மேக்ஸிமம் ஸ்பெஷல் ஆனால் இங்கே ரிமோட் இருக்குது, அதாங்க பிரச்சனை. நான் தேடி வந்தது ஒன்று, ஆனால் எனக்கு கிடைச்சது ஒன்று. ஓகே, இங்கே இடத்துல காக்காவுக்கு சாப்பாடு இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மணி அடிச்சிடுறேங்க. மணி இதோ இந்த மணி அடித்தோன்னா அந்த ஒரு கிளவியோடைய அந்த சவுண்டுக்கு வருவா. இது எப்படின்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி, நல்லா கேட்டுக்கோங்க. 2 தடவை அந்த சவுண்டு உங்களுக்கு வந்து கேட்கும், டக் டக்னு. அதுக்கப்புறம் தான் கதவை திறந்துக்கிட்டு வருவா. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி. ஒரு லாக் ஆச்சுன்னா
அது வந்து ஒரு வித பேட்டர்ன் மாதிரி. டக் டக் ஒன்று, அதுக்கப்புறம் டிக் டிக் ஒன்று. என் வாயில் என்ன நான் பேசுகிறேன்னே தெரியல. எனக்குமே ஐடியா இல்லை இப்போ நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் அப்படி இந்த காக்காவுடைய சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ப்ரெட் ஸ்பேஸ் ப்ரெட் ஃபீடுன்னு போட்டிருக்கு. ஓகே, அப்படி இங்கே போயிட்டு இந்த ஒயர் கட்டரை நான் வந்து வெளியே போட்டுறேன். ஏன்னா அவள் வந்து கரெக்டாக அது வந்து கேட்கல. ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த பாக்ஸை போட்ட சவுண்டில் கண்டிப்பாக அவளுக்கு வந்து இதை வந்து கேட்டிருக்கும். ஓகே, நான் இப்போ கிராணியை வந்து அந்த சைடுக்கு அனுப்பிட்டு நான் இப்போ என்ன வந்திருக்கேன்னா அந்த ரிமோட் அதான் இது. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் போய் அப்படியே போய் இங்கே மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒயர் கட்டர் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமான்னு போய் பார்த்தா ஓகே, நான் நினச்ச மாதிரியே கட்டை இருக்குது. அதே மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரே வந்து லிமிட்டட் தான். ஸோ அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவாகவே நம்மளுக்கு வந்து தீர்ந்து போயிடும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இங்கே என்ன இருக்குன்னா, ஸோ இங்கே நான் தேடி வந்த விஷயம் இல்லை. ஐ மீன் அந்த இடத்துக்கு கிரேனி வர வைக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த வந்துருப்பா. ஐயோ, அதுக்கு முதல்ல இந்த கீ எடுத்துகிட்டு போய் நான் அந்த சீவர் ஆக்சுவலாக அன்லாக் பண்ணிடுறேன். நான் சீவர் எஸ்கேப் தான் நம்ம சீவர் எஸ்கேப் இல்லை, டோர் எஸ்கேப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே நம்ம கிராணி உள்ளே போட்டு லாக் பண்ண வேண்டியதுதான். ஸ்டீம் பாத் அடிக்க வைக்க வேண்டியதுதான். ஓகே, நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா அந்த ப்ளே ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே தான் நான் வந்து ஸ்பைடர் கீயை போட்ட மாதிரி எனக்கு வந்து ஒரு ஞாபகம். அதே மாதிரி தான் கிராணி உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும். இதோ மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்லாக் கீ கிடைக்கும். ஓகே, ஐ மீன் ரைட் சைடு இந்த கிரவுண்டில் ஏதாவது ஃபுட்பால் மேட்ச் நடக்குதா என்ன? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதா? ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நான் போய் பார்க்கணுங்க என்ன நடக்குதுன்னு. ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக கத்துறானுங்களே. அடேங்கப்பா, அவ்வளோ பெரிய கிரிக்கெட் மேட்ச் ஆடாது அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். இந்த வீடியோ எடிட் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நானே போய் பார்க்குறேன். ஓகே, இப்போது இந்த ட்ராயர்லலாம் நான் பார்த்தேன். மேக்ஸிமம் அந்த இடத்துல எனக்கு வந்து ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த இடத்துல தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி இல்லை. ஸோ நான் அப்படியே கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு அந்த ஒரு ஸ்பைடர் கீ, அதான் அந்த ஃபீவருக்கு போகக்கூடிய அந்த ஒரு கீன்னு வச்சுக்கோமே, ஃபீவர் கீ. ஸோ அதை அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். ஸோ ஆனால் இப்போ நம்மளுக்கு இப்போ 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று வந்து கீ, அந்த பேட்லாக் கீ, அதே மாதிரி மாஸ்டர் கீ. ஸோ நான் இந்த வீடியோ முழுக்க தேடிட்டேன். ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்தது தான். பட் ஆனால் இப்போதைக்கு நான் எதுக்குன்னு சேர்ந்து சீவருக்குள்ளே போய்க்கிறேன். ஐய, நாத்தம் பிடிச்ச இடத்துல நான் வேறு அடிக்கடி வந்து குடிக்கிறேங்க. பாருங்கள், இந்த தண்ணியோடைய கலரை பாருங்களேன். ஸோ நான் இதுக்கு இந்த மாதிரி வழி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நிறைய வழி இருக்குது. ஸோ வாமா, நான் போயிட்டியா? நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அப்படி போகும்போது அவள் வரமாட்டா. ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டயத்துக்கப்புறம் தான் வருவாள். ஸோ அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, அவள் வந்து வரமாட்டா. ஸோ அப்படி சர்ருன்னு போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படியே சொருன்னு இந்த இடத்துலலாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன் பாட் இருக்குது. அடேங்கப்பா. ஓகே, நான் எதுக்கும் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கேன். இங்கே தாங்க எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ என்னடானா நான் இப்போ போகலாமான்னு பார்க்குறேன். எதுக்கும் வெயிட் பண்ணுறேங்க. ஓகே, இந்த சீவருக்கு வந்தால் மட்டும் எனக்கு வித்தியாசமாக சவுண்டு கேட்குதுங்க. எப்படின்னா எவனோ ஒருத்தன் கன் பட்டன்னு சுடுற மாதிரியும், டக்குன்னு ஏதோ பாம்பு வெடிக்கிற மாதிரியும் ஏதோ வித்தியாசமாலாம் இந்த ஃபீவருக்கு வந்தால் நடக்குது. அந்த ஸ்பைடரோடைய காலடி சத்தம் கூட ஒழுங்காகவே கேட்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு சவுண்டு போடுறாங்க. ஏதோ ஹாரர் வைப்பை கொண்டு வரங்கிற பேரில் ஏதேதோ கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அதே மாதிரி கிராணியும் பார்த்துட்டா என்னைய. ஆனால் அவளால் தான் இந்த ஃபீவருக்குள்ளே வர முடியாது. போகுதுங்க. ஓகே, அது அந்த சைடு போகுது. நாம் அப்படியே இந்த சைடே போயிடுவோம். நம்ம வந்து யார் வம்புக்கும் போகக்கூடாது, யாரை துண்டுக்கும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ ஓடு ஓடி ஓடி. ஆக்சுவலி நான் இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால இவ்வளோ சாதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இங்கதான் இருக்கியா?
உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். எங்கள் பார்க்குற மொழியை பாருங்க. ஆக்சுவலி நான் இப்போ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி காமாக இருக்கேன். ஆனால் அதுவே இந்த கேமில் நான் இந்த செகண்ட் தாங்க ரொம்ப பயந்தேன். அப்படியே சேரை விட்டு எந்திரிச்சு ஓடுற நிலைமைக்கு வந்துட்டேன். அதாவது சேரை விட்டு லிட்ரலி நான் வந்து சேரை விட்டு எழுந்திரிச்சிட்டேன் பயத்தில். ஓடுன்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாலாம் வந்து பார்க்குறேன், அடி உனக்கு பைத்தியமான்னு சொல்லிட்டு. வேறு என்னங்க பண்ணுறது? அது பார்த்தா அந்த அளவுக்கு அதோடைய அனிமேஷன் வந்து பயப்படுத்துகிற மாதிரி இல்லை. பயமுறுத்துற மாதிரி இல்லை. இருந்தாலும் என்னென்னா எப்படி சொல்கிறது, அது போகிற அந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேனு அதான் கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. அதாவது சவுண்டு தான் சொல்கிறேன், மற்றபடி அது எந்த வித பயமும் எனக்கு வந்து வராது. அந்த சவுண்டு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்வர்டாக இல்லை, ஸ்கேரியாக இருக்கும். ஸ்பைடர் வந்து ரைட் சைடுக்கு போயிடுச்சு. நான் அந்த கேப்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடுக்கு வந்தேன். லெஃப்ட் சைடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துக்கு வந்து வேல்வு தேவைன்னு. ஆக்சுவலி இந்த ஒரு இடத்துல தான் எனக்கு அந்த ஒரு முக்கியமான பொருள் கிடைக்கும் நான் தேடிக்கிட்டு இருந்தது. ஆனால் நான் மேக்ஸிமம் அந்த ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, கேட்டு போட்டு மூடி வச்சுருப்பானுங்க ஒரு சீக்ரெட் ரூமை. அதை நான் அவங்கள வந்து காட்டுறேன். ஸோ அந்த ரூம் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் இந்த வேல்வு போட்டு திருகணும். ஆனால் இப்போ திருகினீங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த ஒரு மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் மேலே அதான் அந்த புகையெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, கிராணியை கூட உள்ளே போட்டு கொள்ளுவோமே. ஸோ அதில் வந்து ஸ்மோக் நின்றும். ஸோ அப்படி மட்டும் நிற்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு புல்லட் வந்து அன்லிமிட்டட் கிடையாது. நான் இன்னும் கன்னை கூட ரெடி பண்ணலை. அதுக்கு வந்து டிமிக்கி கொடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 2 பார்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பட் ஆனால் சென்டர் பார்ட் இன்னும் எனக்கு வந்து கிடைக்கல. ஸ்பைடர் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய பேர். ஆக்சுவலி நான் இது வந்து பர்சனல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த யூடியூப் சேனலு. அதே மாதிரி தான் யூடியூப் சேனல் நிறைய பேர் நினைப்பீங்க காசு வரணும்னு சொல்லிட்டு. கிடையாது. யூடியூப்பில் நீங்கள் வந்து காசு வந்து வாங்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ஐடியா இருக்கும் இல்லையா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசே கொடுப்பானுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1000லேயே வெறும் 100 வியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா $1 அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கம்மியாக கிடைக்கும்னு. எனக்கு அது கூட கிடைக்கல. கன்சிஸ்டன்சி தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் அது இது மெம்பர்ஷிப்புன்னு ஐயோ போட்டு கொள்கிறாங்க. யூடியூப் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டானுங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஐயோ இதுக்கு வேறு காப்பி ரைட் கொடுப்பாங்களே. பட் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஆக்சுவலி யூடியூப் ரொம்ப ரிஸ்க்கான இல்லை, ரொம்ப டிப்ரெஷன் தரக்கூடிய ஒரு ஜாபுன்னு வச்சுக்கோமே. இதை நீங்கள் ஏழத்தாலும் தான் போடுவீங்க. பட் ஆனால் எனக்கே ஒரு சில டைம்லாம் என்னுடைய வீட்டு நாய் கத்துதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே போய் பார்த்தா 2 தெருநாய் இங்கே உள்ளே பூந்துட்டு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு அதுங்களை விரட்டிட்டு இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன். என்னன்னா நிறைய பேர் ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஆனால் உங்களோட வீடியோஸ் பார்ப்பாங்களான்னு டவுட்டு. ஸோ அது வந்து இந்த பேசும்போது வந்து அதோடைய வாயப்பாங்க ரொம்ப நாருதுங்க. கிராணியோடைய வாயாவது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதோடைய வாய் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதான் உன்னால் வர முடியாதுல, திரும்ப போயிரு பாடி, இல்லைன்னா மண்டையில் போட்டுறேன். சொட்டை இல்லைங்க, அதுக்கு ஆக்சுவலி முடி இருக்குது. கிராணி வாய் சொட்டை இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி தான் எனக்கு இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ தான் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸாக என்னுடைய வீடியோஸ் பார்ப்பீங்க. இப்போ நான் ஏதோ பெரிய யூடியூபர் மாதிரி பேசுகிறேன்னா நினைக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ அந்த ஸ்பைடர் இந்த வழியாக தான் வரணும். நான் ஆல்ரெடி இந்த ஒரு இடத்துல நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பொந்துக்கு நேராக நான் வந்து நின்று அந்த ஸ்பைடரும் வந்துட்டு இனி வந்து கபால்னு பிடிச்சிச்சு. இது வந்து 2-3 வாட்டி எனக்கு வந்து நடந்துருக்கு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி நான் இந்த விஷயத்த பண்ண போகிறது இல்லை. கொஞ்சம் எப்படி ஓரமாக நின்றுக்கிறேன். நீங்கள் அதுக்கு நேராக இருந்தீங்கன்னா உங்களை வந்து பிடிச்சாகும். அது வந்து பக்கு இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டெவலப்பர் ஏதாவது ஒன்று எனக்கு சூனியம் வச்சுருப்பானான்னு தோணுது. அந்த கேட்டை நான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணணும். ஸோ
அதுவுமே கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, நான் அப்படி இந்த சைடு வந்துட்டேன். கிராணி இருக்கா? இவ ரேண்டமாக இங்கே நிற்கிறாளா இல்லை நம்ம வருவோன்னு பிளான் பண்ணி இங்கே நிற்கிறாளா? ஒரு இளவும் புரியல. ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, அவளும் போயிட்டா. ஓகே, நான் இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு எங்கே போய்க்கிறேன்னா, அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அதில் பேட்லாக் கீ இருக்கும்னு போய் பார்த்தா ப்ளே ஹவுஸ் கீ இருக்கியா? ஓகே, நான் ஆக்சுவலி அந்த ப்ளே ஹவுஸில் இருக்கிற 2 வீலையும் பார்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை போய் ப்ளே ஹவுஸில் மேக்ஸிமம் எனக்கு வந்து பேட்லாக் கீ கிடைச்சா உண்மையாகவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாஸ்டர் கீ கிடைச்சாலும் எனக்கு வந்து ஓகே தான். ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இதுதான் லாஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து பேட்லாக் கீ கிடச்சிருக்கு. ஓகே, நான் வந்து இதுக்கப்புறமும் நான் வந்து எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ நான் இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணாலும் வேலைக்கு ஆகுதுன்னு தான் தோணுது. ஏன்னா நம்மளால் அப்படியெல்லாம் போக முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த டோர் அன்லாக். ஓகே, அதுக்கு முதல்ல நம்ம இந்த மேலே இருக்க லாக் ஆக்சுவலி நம்ம வந்து அன்லாக் பண்ணணுமா? இது கொஞ்சம் வியர்டு தாங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இருங்க நான் கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து கீழே வந்துட்டேன். ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது, அந்த சீவர் எஸ்கேப் பண்ணுறதுல ஒரு பில்லர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு பில்லருக்குள்ளே மேபி பேட்லாக் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி வந்திருக்கேன். பார்ப்போம். என்னோட நம்பிக்கையில் ஆசிட்டை ஊற்றிட்டேங்கய்யா. பாரா போப்பி, எனக்கு வந்திருக்க சோதனை பாரு. ஓகே, ஆக்சுவலி என் டாக் ஆக்சுவலி என்கிட்ட வந்திருக்கு. சேனலில் இருக்குங்க என்னுடைய டாகோடைய வீடியோஸும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, அந்த ஸ்பைடர் இந்த சைடு தான் வரும். ஓகே, எனக்கு அடிக்கடி அதை பார்க்கும்போது எனக்கு வந்து சூச்சூ சார்லஸ் தான் ஞாபகம் வருது. சூச்சூ சார்லஸ் அதையும் நான் வந்து ப்ளே பண்ணலாம் பார்த்தேன். பட் ஆனால் என்கிட்ட லேப்டாப்பும் இல்லை, பிசியும் இல்லை, வெறும் ப்ளே ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டேஷனில் கேம் சீரீஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அவ்வளோ காசு போட்டு வாங்கணுமான்னு எனக்குள்ள ஒரு தோணுது. காசு போட்டு அவ்வளோ வாங்கணுமான்னு சொல்லிட்டு அப்படியும் போட்டாலும் யூடியூப்பில் அவ்வளோ காசும் வராது. பேரண்ட்ஸ் கிட்டேயும் எவ்வளோதாங்க நான் வந்து காசு கேட்குறது கேம் சீடி வாங்குறதுக்கு. எனக்கு ஞாபகம் இருக்குங்க, முன்னெல்லாம் கேம் சீடியெல்லாம் அவ்வளோ எப்படி சொல்கிறது ரொம்ப சீப்பு. ஆனால் அந்த கேமோடைய ஸ்டோரிஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போல்லாம் கால் ஆஃப் டியூட்டினாலே சும்மா ஓடுறது சுடுறதுன்னு இருக்கும் இல்லையா? இங்கே எத்தனை பேர் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 1 வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க? வேறு லெவலுங்க அந்த கேமு. ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கே சூப்பர், வேறு லெவல். எனக்கு பிடிச்சது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் அதுதான், கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 1. யாராவது ப்ளே பண்ணலைன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சூப்பரான ஒரு கேம். அது வந்து எப்படி சொல்கிறது, மிஷன் வைஸாக அந்த அளவுக்கு அதில் வந்து எதுவுமே பெருசாக இல்லை. ஐ மீன் மிஷன் வைஸாக சொல்கிறேன், ஒரு சில மிஷன்ஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரி இருக்கேப்பா வேறு லெவல். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இது கதை அப்படின்னு சொல்லிட்டுலாம் புரியலை. ஆனால் நீங்கள் அந்த கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரான்ச்சைஸில் பிளாக் ஆப்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் அதிகமாக சேல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் தான். பழைய கேம் தான், பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 2வும் சூப்பராக இருக்கும். அதாவது கண்டினியூட்டியாக இருக்கும் பிளாக் ஆப்ஸ் 2. அதுக்கப்புறம் பிளாக் ஆப்ஸ் 3 வந்துச்சு. நான் இன்னும் கூட பிளாக் ஆப்ஸ் 3 ப்ளே பண்ணல, உண்மையாக சொல்லப்போனால் ப்ளே பண்ணலாம் நான் இன்னும் பிளாக் ஆப்ஸ் 3. ஸோ பிளாக் ஆப்ஸ் 3 என்கிட்ட இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேம் தான் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3. இது வந்து புது கேம் இல்லை, பழைய கேமு. அதாவது 2010லையோ 11லையோ வந்த ஒரு கேமு. ஸோ பழைய வருஷன். ஸோ அதில் எனக்கு பிடிச்சது யாருன்னா மேக்ராஃப், அதாவது அந்த கேமோடைய வில்லன் கேரக்டரு. அவன் சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட் இஸ் சேஞ்ச் அவர் சிங்கிள் மேன் சொல்லிட்டு, சும்மா ஏதோ தனி ஒருவன் படத்தில் வர மாதிரி அந்த டயலாக் இருக்கும். வேறு லெவல் அந்த கேரக்டர். அதே கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருப்பானுங்க, எதுனா ரீமேக் எடிஷனில். ஆனால் ரீமேக் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு அந்த கேரக்டர் நல்லா இல்லை, உண்மையாக சொல்ல போனால் நல்லா இல்லை. நீங்கள் அந்த ஓல்டு லுக்கையும் இப்போ இருக்கிற லுக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஓல்டு லுக் தான் பிடிச்சிருக்கு.
ஏங்க இதில் வந்து ஃபீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கான எல்லா கருமத்தையும் கொடுத்துட்ருக்கானுங்க. கார் எஸ்கேப் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா எனக்கு என்ன தோணுதா பக்கா இல்லை என்ன கருமன்னு தான் தெரில. ஓகே, எனக்கு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அந்த ஒரு கேட்டு. ஸோ அதை தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு வேறு வழி தெரில. ஓகே, ஆக்சுவலி எனக்கு இப்போ பேர்லாக் தேவை. ஓகே, நான் எதுக்கும் கீழே போய்க்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேண்ணா சொல்லிட்டு எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு ஓப்பன் எல்லாம் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு, நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேங்க. ஒரே அசிங்கமாக போச்சு. சி, சரி ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா, பழைய கேம்ஸ் எல்லாமே எனக்கு உண்மையாக பிடிக்குங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன். இப்போல்லாம் வரக்கூடிய புது கேம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதுவும் அந்த காலத்துலலாம் கேம்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் அந்த மேக்ஸ் பெயின் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பழைய கேம்ஸு கிராஃபிக்ஸ் எதுவுமே நல்லாவே இருக்காது. வைசிட்டியில் வரக்கூடிய அந்த டாமி ஒரு சிட்டி, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தாங்க சூப்பராக இருக்கும். ஓகே, பேட்லாக் கீ கிடச்சிச்சு. அந்த பழங்காலத்து கேமில் வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த கேரக்டர்ஸ்க்கு தரக்கூடிய அந்த ஸ்டோரி, வாக்கிங் டெட், இந்த மாதிரி நிறைய கேம்ஸில் அந்த கேரக்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுற அந்த டீட்டெயிலிங் வந்து இப்போல்லாம் வரதில்லை. அது ஏன் தான் தெரில, சுத்தமாக என்கிட்ட ஐடியாவே இல்லை. ஓகே, நான் இப்போ பேட்லாக் கீயை போட போகிறேன், வெளியே ஓட போகிறேன். அதுக்கு முன்னாடி இருங்கங்க, கிளவி வரா. இப்போ அவளை சுடலாமான்னு யோசிக்கிறேன். கன் எங்கே போனேன்? ஐயோ இருங்கண்ணா, இந்த வாட்டி அவளை வந்து சுட போகுது இல்லை, அவளை அப்படியே அவள் கண்ணு முன்னாடி எஸ்கேப் பண்ண போனேன். வா வா கிராணி, வா வா வாடி வா, உனக்கு இருக்கு வட்டா கிராணி. ஓகே மக்களே, இதுக்கப்புறம் நான் வந்து கிராணி 2ல் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. பாய் பாய், டாடா, see you again buddy, the end. நல்லா இருக்கா? பயந்துட்டேன் கிராணி, பயந்துட்டேன். ஐயோ பயந்துட்டேன், போங்கிட்டு.